ஹாய், ஹலோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலையிலேயே நான் டிஃபன் பண்ண போகிறேன். அதுக்கு கொத்தமல்லி சட்னி வைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். என்ன உங்கள் ஊர்லலாம் நேற்று நல்ல மழை பெஞ்சுதா? எங்கள் ஊரில் நல்ல செம்ம மழை, நிறைய நல்ல மழை பெஞ்சுது. மழை பெஞ்சுது, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. எல்லாம் அப்படியே கிர்ன்னு இழுத்துக்குச்சு. மல்லி சட்னி நல்லாயிருக்கும் தோசைக்கு. அதான் மல்லி சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மல்லி சட்னி சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். என்னென்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தூங்கியாச்சு. நல்லா தூங்கி எந்திரிச்சு பச்சை மிளகாய் வந்து ரெட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே வச்சு எனக்கு நல்லா செம்ம தூக்கம். கருப்பு புளியே கரைக்க மாட்டேங்குது. இப்போ வேறு புளி சீசன் இல்லையா? இப்போ தான் எல்லோரும் புளி மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு நல்லா நறுக்கி பானையில் போட்டு வச்சுப்பாங்க. எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் பண்ணுவாங்களே. எங்கள் வீட்டில் வந்து 3 புளிய மரம் இருக்குது. அதனால் வந்து தாத்தா வந்து புளியெல்லாம் இது நாங்கள் வந்து எங்கள் பாஷைக்கு வந்து சொல்லுவோம், புளி போயிட்டு உலுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொரடு எடுத்துகிட்டு போயிட்டு புளிய மரம் உலுக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் தாத்தா கூப்பிட்டு போவார். சாக்கை எடுத்துகிட்டு சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு போவார். ஏரி தனியாக, அது என்னன்னு தெரியல, அந்த ஏரியில் வந்து ஒரு மரம் அங்கே, அது ஏனோ தெரியல, ஒரு ஏரியாண்ட போயிட்டு அங்கே ஒரு மரம், அவர் ஏதாச்சும் குத்துகைக்கு எடுப்பாரா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் வந்து அந்த மரத்தில் தான் போய் எனக்கு கருத்தறிஞ்சதுலேருந்து அங்கே போயிட்டு தான் புளி உலுக்கிட்டு வருவோம். அது தாத்தா கூட பிறந்த ஒருத்தர் நடு தாத்தா, அவருக்கு பக்கத்துலேயே ஒரு மரம். ஐயோ செம்மையாக இருக்குங்க. அங்கே நாங்கள் அப்போ சின்ன வயசில் போயிட்டு ஒரு நீட்டாக கிளை வந்து சின்னதாக வரும். அந்த கிளையில் போயிட்டு எங்கள் அத்தைலாம் இருக்காங்க, எங்கள் தாத்தாவுடைய நடு தாத்தாவுடைய பொண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கிளையில் உட்கார வச்சுட்டு அந்த மரத்தை தூக்கி விடுவாங்க. அது கீழே மேலேயும் போயிட்டு வரும். ஒரே பயமாக இருக்கும். கீழே இறங்கும்போது வயிறுலாம் கலங்கும். அப்படியே இந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அப்போ சின்ன வயசில் வந்து எங்கள் அத்தை எங்கள் சித்தப்பாலாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி மரத்தில் உட்கார வச்சு கீழே மேலேயும் ஊஞ்சல் ஆட்டி விடுவாங்க. ஆனால் கத்தும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஒன்று பண்ணுவோம், பாட்டி வந்து ஆடு வச்சு அங்கே தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆடு வந்து என்ன பண்ணுன்னா குட்டி போட்டுருவோம்.
குட்டி போட்டுட்டா நீட்டாக புளியங் இது இருக்கும். அந்த புளியம் அந்த கொஞ்சமாக லைட்டாக அதை அந்த தோல் எடுத்துட்டு இந்த ஆட்டில் போயிட்டு புளியை இப்படி வச்சு அதில் பால் கறந்து விடுவாங்க. அந்த பால் கறந்து விட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னா வெயிலில் கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு குழியாக பள்ளம் தோண்டிடுவாங்க. அதில் இதில் வைப்பாங்க. சித்தப்பா அந்த மாதிரி பண்ணுவார். எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அப்படியே தொலைஞ்சிடும். அப்போ எப்படி இருக்குன்னா அது அப்படியே அந்த புளியை வெளியே எடுக்கும்போது அந்த பாலும் அந்த புளியும் அந்த ஒட்டிக்கிட்டு அப்படியே கேக் மாதிரி அப்படியே இருக்கும். அதை சாப்பிடுவாங்க. சூப்பராக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஆட்டுப்பால் பச்சையாக வேறு பிடிக்காது. என்ன சாப்பிடுச்சா இது பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கணக்கு பண்ணி தான் சித்தப்பா அதை 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு ஒரு அந்த புளியம்பழம் அந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க சித்தப்பா. ஏன்னா எனக்கு தான் பிடிக்காது. அது பிடிக்காமல் வச்சு சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறது சாப்பிட்றது சரி சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. அப்புறம் கழனியில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அப்புறம் வீட்டாண்டே ஒரு புளிய மரம் இருந்தது. இப்போ ஏரியில் இருந்த புளிய மரமும் போயாச்சு, வீட்டாண்டியே இருந்த புளிய மரமும் போயாச்சு. கொல்லியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொல்லியில் புளிய மரம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுங்க, வருஷ கணக்கில் ஆகிடுச்சு. அம்மா விட்டு இப்போ கூட பாட்டி இறந்ததுக்கு போனேன். அப்போ கூட கொல்லி பக்கம் போகலான்னா போகவே முடியல, டைம் இல்லை. இனிமேட்டுலாம் போகணும், அங்கெல்லாம் போய் பார்த்து அதெல்லாம் எப்படி இருக்கு. நல்லா இருக்குங்க இந்த இடம்லாம். ஒரே புரிஞ்ச மரம், நல்லா கல் பாறையாக இருக்கும். இதெல்லாம் அது சின்ன வயசில் வாழ்ந்த இது. இங்கே பாருங்கள், தேங்காய் இவ்வளோ வேணுமா? இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது எப்படி நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டெலாம் வச்சு இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் வீட்டில் இப்படி வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் ஸ்டாண்டு இல்லை எங்ககிட்ட. அதனால தான் எனக்கு சரியாக தெரியல. இவ்வளோ ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 5 தேங்காய் பத்தை, ஒரு 4 சில்லி வச்சுருக்கேன். எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது சில்லி வந்து நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க சட்னி. அவ்வளோதான் அது சட்னி, அதோட இது ரெசிபி. நீங்களும் வந்து அது மாதிரி நல்லா அரைச்சி தேவைக்கேற்ற உப்பு, கல் உப்பு வச்சு அரைங்க, நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பயுமே கல் உப்பு தான் சேர்த்துக்கணும். தூள் உப்பு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதுக்காக தான் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வந்து புளி, தேங்காய், உப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் நல்லா வச்சு ஓட்டிக்கோங்க. ஓட்டிட்டு அப்புறமே நல்லா எல்லாம் மஞ்ச பிறகு கொத்தமல்லி போட்டு நல்லா சுற்றி எடுங்க. நல்லா க்ரீன் கலரில் ஒரு சட்னி சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ அரைக்கும் போதே நாக்கில் தண்ணி ஓடுது.
பாருங்க, இவ்வளோ தான். இப்படி தான் அரைக்கணும். இதில் வந்து தாளிக்கலாம் மாட்டேன். இதை அப்படியே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை தொட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும்.